வணக்கம். இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். இது சொர்க்கவாசல் திரைப்படத்துக்கான விமர்சனம். விமர்சனத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா விமர்சனம் முடிகிறப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கொஞ்சம் லைக், ஷேர், கமெண்ட்டையும் பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பான முறையில் பதிவுகளை போடுறதுக்கு எனக்கு அது பெரிய ஊக்கமா இருக்கும். சரி, இப்போ சொர்க்கவாசல் திரைப்படத்தோட கதை என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா பார்த்துருவோமா? ஆர்ஜே பாலாஜியும் அவரோட அம்மாவும் சாலை ஓரத்தில் ஒரு தள்ளுவண்டி உணவகம் நடத்துறாங்க. அங்க வர போலீஸ்காரர் ஒருத்தர் தவறா நடந்துக்கிறதால பாலாஜி அவர்கிட்ட கொஞ்சம் முறைப்பா பேசிடுறாரு. இதனால் கடுப்பாகிற அந்த போலீஸ்காரர் சமயம் பார்த்து பாலாஜி மேல ஒரு கொலை குற்றத்தை சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்பிடுறாரு. அங்க போனா ஒட்டுமொத்த ஜெயிலே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற பிரபல ரவுடியா இருக்காரு செல்வராகவன். பாலாஜிக்கு ஒரு கட்டத்துல தன் மேல விழுந்த கொலைப்பழிக்கு காரணம் செல்வராகவனா இருக்குமான்னு ஒரு சந்தேகம் வருது. இப்படி ஒரு சூழல்ல மத்திய சிறைக்கு புதிய கண்காணிப்பாளரா வராரு ஷரஃபுதீன். ஜெயில்னா போலீஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும், இனிமே எவனாவது இங்க கஞ்சா ஓட்டினா தொலைச்சிருவேன்னு கடுமையா எச்சரிக்கிறாரு. செல்வராகவன் தான் அதையெல்லாம் எப்பயோ நிறுத்திட்டதா சொல்றாரு. ஆனா ஷரஃபுதீனுக்கு அதுல நம்பிக்கை இல்ல. அதனால ரெண்டு பேரும் அடிக்கடி முட்டிக்கிறாங்க. இது அவங்களுக்குள்ள பெரிய ஈகோ சண்டையாவே மாறிடுது. இவங்களுக்கு நடுவில் மாட்டிக்கிற பாலாஜி தன் மேல் விழுந்த கொலைப்பழியிலிருந்து மீண்டு வெளியில வந்தாரா இல்லையா, அதுக்கு முன்னாடி ஜெயிலில் நடந்த பதைக்கிற கொடூர சம்பவங்கள் என்னங்கிறது தான் கதை. படத்தோட இயக்குனர் சித்தார்த் விஸ்வநாத்துக்கு இது முதல் படம். அவரும் தமிழ் பிரபாவும் அஸ்வின் ரவிச்சந்திரனும் சேர்ந்து திரைக்கதையை எழுதியிருக்காங்க. ஆக்சுவலா 1999 சென்னை மத்திய சிறைசாலையில் ஒரு பெரிய கலவரம் நடந்தது. அதில் நிறைய பேர் உயிரிழந்தாங்க. அது நாடு முழுக்க மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. அந்த சம்பவத்தை மையமாக கொண்டு தான் படத்தையே உருவாக்கியிருக்காங்க. சரி, முதல்ல அதை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்துருவோமா? கலவரத்தோட பின்னணியில் இருக்கிற உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்கிற விசாரணை அதிகாரியா வராரு நட்டி நடராஜ். சம்பந்தப்பட்டவங்களை ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அவங்க ஒவ்வொருத்தரோட பார்வையிலையும் கதை நமக்கு அங்க நடந்த அதிர்ச்சிகரமான சம்பவங்களை கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சுக்கிட்டே போற மாதிரியான ஒரு நான் லீனியர் நரேஷன். அதுவே முதல் பாதியோட பெரிய பலவீனமாவும் இருக்கு, அதே சமயம் படத்தோட இரண்டாவது பாதியோட மிகப்பெரிய பலமாவும் இருக்கு. காரணம், முதல் பாதி முழுக்கவே நட்டி நடராஜ் ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு விசாரிக்கிறதையும் ஒவ்வொருத்தரா வந்து நடந்த சம்பவங்களை சொல்றதும் கதைக்குள்ள நம்மள முழுசா மூழ்க விடாம அப்பப்போ வெளியே கொண்டு வந்துருது. நிஜத்துல அவ்வளவு பேரும் விசாரிச்சு தான் ஆகணும்னாலும் படத்துல இவ்வளோ மல்டி பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளுக்கு பெரிய சலிப்பை ஏற்படுத்திடுது. படத்தோட மிகப்பெரிய பிளஸ் கண்டிப்பா அந்த சிறைச்சாலை செட்டு தான். கிட்டத்தட்ட 85% படத்தோட கதை அதுக்குள்ளேயே தான் நடக்குது. ஆர்ட் டைரக்டர் எஸ் ஜெயச்சந்திரன் அவ்வளோ அட்டகாசமா ஒரு சிறைச்சாலைக்குள்ளேயே நம்ம போயிட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்திடுறாரு. படத்தோட அடுத்த ஆச்சரியம், நம்ம ஆர்ஜே பாலாஜி தானா இவருன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப இயல்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அசத்தி இருக்காரு பாலாஜி. எப்படி காமெடினா இருந்த சூர்யா விடுதலை படத்துல முற்றிலும் வேற ஒரு வார்ப்பா பார்த்தோமோ அந்த மாதிரி இந்த படத்துல நீங்க பாலாஜியை பார்ப்பீங்க. குறிப்பா நீ பண்ண கொலைக்கு நான் ஏன்டா ஜெயிலில் இருக்கணும்னு அவர் ஆவேசமாகிற இடம் படத்தையே அந்த இடத்துல வேற லெவலுக்கு தூக்கி நிறுத்திடுது. அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காரு. மொக்கையான காமெடி படங்கள் நடிச்சு அவர் நேரத்தையும் நம்ம நேரத்தையும் வீணடிக்கிறதுக்கு பதிலாக இனிமேல் இந்த மாதிரி வித்தியாசமான கேரக்டரில் தேர்ந்தெடுத்து நடிச்சாருன்னா கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். பிரபல ரவுடி சிகாவா செல்வராகவன், அவர் யார் தெரியுமா, என்னெல்லாம் பண்ணாரு தெரியுமான்னு ஆளாளுக்கு அவரை பற்றி வாயிலே பயங்கரமாக பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் படத்தில் அவர் அதிரடியாக பயமுறுத்துற மாதிரி எதுவுமே பண்ணலங்கிறது தான் பிரச்சனை. அது காரணம், நான் முன்னாடி மாதிரிலாம் இல்லை, அமைதி வழிக்கு திரும்பிட்டேன்னு படத்தில் அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துடுறாரு. அவர் ஏற்கனவே பண்ண வில்லத்தனத்தை எல்லாம் ஜெயிலர் கருணா சொல்றது கூட வெறும் அனிமேட்டட் சீக்வன்ஸா காட்டுறதுனால செல்வராகவனோட கேரக்டர் இருந்திருக்க வேண்டிய மிரட்டலும் கெத்தும் கம்ப்ளீட்டா மிஸ்ஸிங். இருந்தாலும் தன்னோட சிறப்பான நடிப்பால நிறைய காட்சிகள் நம்மள கவர்ந்துடுறாரு. இவரோட அமைதியான மாற்றத்துக்கு காரணமா இருக்கிற கென்ரி கேரக்டர்ல சாமுவேல் ராபின்சன் நடிச்சிருக்காரு. இவர் ஒரு நைஜீரியன் ஆக்டர். ஏற்கனவே சுடானி ஃப்ரம் நைஜீரியா மலையாள படத்தில் நடிச்சவர் தான். இந்த படத்தில் அவரோட ஒவ்வொரு காட்சியிலையும் அவ்வளோ யதார்த்தமா அற்புதமா பண்ணியிருக்காரு. கைதிகளுக்கு உணவு தயாரிக்கிற குக்கரா பாலாஜி சக்திவேல் மிக சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. எவ்வளவு பேருக்கு நடிப்பு சொல்லி கொடுத்திருப்பாரு, இவருக்கெல்லாம் சொல்லி தரணுமா, அப்படியே அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. அதுவும் அவரோட கெட்டப்ல இருக்கிற அந்த யதார்த்தம் குக்கர் பஷீராவே அவரை மாத்திடுது. ஜெயிலர் கட்டபொம்மனா கருணாஸ் படத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு கேரக்டர். அவரோட சமீபத்திய படங்கள்லாம் பார்த்து அவர் மேல இந்த மதிப்பு உங்களுக்கு கூடி இருக்கும் இல்லையா, இந்த படத்தை பார்த்தா அது இன்னும் உங்களுக்கு அதிகமாகும். அந்த அளவுக்கு பிரமாதப்படுத்தியிருக்காரு. ஜெயிலுக்குள்ள நடக்கிற அத்துமீறல்களை எதிர்த்து நீதி கேட்கிற இலங்கை கைதியா எழுத்தாளர் சோபா சக்தி அந்த கேரக்டர் தேவையான உணர்ச்சியை மிக சிறப்பா வெளிப்படுத்தியிருக்காரு. அப்புறம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா ரவி ராகவேந்திரா நம்ம அனிருத்தோட அப்பா நடிச்சிருக்காரு. மனநலம் பாதிக்கப்பட்ட போதை கடுமையான ஒரு கைதியா அவர் வந்து போற காட்சிகள் தான் இறுக்கமா இருக்கிற படத்துல நம்ம புன்னகைக்கிற இடங்களாகவும் இருக்கு. ஆமா, செம்பருத்தி படத்துல செம்பருத்தி நடிக்க வைக்காம ரோஜா விதுக்கு நடிக்க வச்சாங்கன்னு அவர் கேட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் தியேட்டர்ல சிரிப்பு தொடருது. இவ்வளவு நல்ல நடிகரை ஏன் நம்ம தமிழ் சினிமா சரியா பயன்படுத்திக்கலங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதிகாரத்தை தவறா பயன்படுத்துற எஸ்பி சுனில்குமார் அவர் ஷரஃபுதீன் அந்த கேரக்டர்ல எந்த அளவுக்கு திமிரையும் ஆணவத்தையும் காட்டணுமோ அதையெல்லாம் சிறப்பாகவே பண்ணி நம்ம எரிச்சலை சம்பாதிக்கிறாரு. ஜெயில கஞ்சா போடுற ஓட்டுற டைகர் மணியா அகிம் ஷா தன்னோட வெறித்தனமான நடிப்பால படத்தோட டென்ஷனுக்கே மூல காரணமா இருக்காரு. மற்றபடி பாலாஜியோட அம்மாவா வர பொற்கொடி செந்திலுக்கும் பாலாஜி விரும்புற சானியா ஐயப்பனுக்கும் படத்துல காட்சி
காட்சிகள் குறைவு தான். ஆனா 2 பேருமே அதை ரொம்ப நிறைவாவே பண்ணியிருக்காங்க. படத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான அம்சம், நிறைய இடங்கள்ல வசனங்கள் நெத்தியடியா இருக்கு. இங்க யாரு போலீஸ், யாரு அக்யூஸ்ட்னே தெரியல. வாழ்க்கையில நமக்கு 2டே வழி தான். ஒண்ணு சொர்க்கத்துல மண்டியிடுறவனா இருக்கணும், இல்ல நரகத்துக்கு ராஜாவா இருக்கணும். அப்புறம் வன்முறை தான் மிகப்பெரிய கோழைத்தனம். எதுவுமே பண்ணாம இருந்தவன எல்லாமே பண்ண வச்சிட்டீங்களேன்னு வர வசனங்கள்ல இருக்கிற உணர்ச்சி தான் படத்துக்கு முதுகெலும்பா இருக்கு. ஆன் த டெக்னிக்கல் சைட் கேமராமேன் பிரின்ஸ் ஆண்டர்சனோட ஒளிப்பதிவு படத்துக்கு தேவையான அந்த ரா அண்ட் ரஸ்டிக் மூட அப்படியே கொடுத்துடுது. இதெல்லாம் செட்டப் பண்ணி எடுக்கப்பட்ட காட்சிகள் சொன்னா நம்பவே முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட நடந்த சம்பவத்தோட ஒரிஜினல் ஃபுட்டேஜ் பார்க்குற மாதிரி ஒரு தத்ரூபமான அனுபவத்தை கொடுத்திருக்காரு. அதே சமயம் இதை சாத்தியமாக்குறதுல பெரும் பங்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்ட் டைரக்டர் ஜெயச்சந்திரனுக்கும் இருக்கு. படத்துக்கு இசை கிறிஸ்டோ சேவியர். பின்னணி இசையில பல இடங்கள்ல டென்ஷன்ல நம்மள தெறிக்க விடுறாரு. அப்புறம் கிளைமேக்ஸ்ல இந்த எண்டுன்னு படத்தோட தீம் மாதிரி ஒரு பாட்டு வருது. நம்ம அனிருத் தான் அதை பாடியிருக்காரு. அந்த பாட்டை இவங்க பிளேஸ் பண்ண விதமும் சரி, ஆங்கிலமும் தமிழும் கலந்து எழுதப்பட்ட அந்த வரிகளும் சரி, அனிருத் அதை உணர்ச்சி பிழம்ப பாடியிருக்கிற விதமும் சரி, அதில் துணிக்கிற வலியும் வெறியும் கோபமும் உண்மையும் நம்ம மனசை ஒரு மாதிரி உலுக்கி எடுத்துடுது. நிஜமாவே நம்மளை பயங்கரமா ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு மெய்சில் இருக்கிற அனுபவமா இருக்கு அந்த பாட்டு வரக்கூடிய இடம். படத்துக்கு எடிட்டிங் ஆர்கே சில்வா. நான் லீனியரா ஒரு படத்தை எங்கேஜிங்கா கொடுக்கறதுல எடிட்டரோட பங்கு தான் முக்கியமானது. அதுல செகண்ட் ஹாஃப்ல ஒரு செகண்ட் கூட தூக்க முடியாத அளவுக்கு சிறப்பாவே செதுக்கி இருக்காரு. அதையே முதல் பாதியிலும் பண்ணியிருந்தா படம் இன்னும் கூட விறுவிறுப்பா இருந்திருக்கும். மற்றபடி குறைகள்னு பார்த்தா படத்தோட ஹீரோ பாலாஜியா இருந்தாலும் படத்தோட கதையை பல பேர் சொல்ற மாதிரி அமைச்சிருக்கிறதுனால யாரோட பார்வையில நம்ம ஒன்றி இல்ல அவங்க சொல்றதை நம்பி படத்தை பார்க்கறதுன்னு புரியல. முக்கியமா பாலாஜியோட கேரக்டர்ல இன்னும் கூட கொஞ்சம் தெளிவு இருந்திருக்கலாம். தப்பே செய்யாதவன் ஜெயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டா தன்னை நிரபராதி நிரூபிக்க நியாயமா என்னென்ன செய்வானோ அதெல்லாம் சரியாவே காட்டப்படல. அதுக்கு பதிலா ரொம்ப சினிமேட்டிக்கா அவரை வெறும் ஒரு சூழ்நிலை கைதியா காட்டி அந்த கேரக்டர் மேல பரிதாபத்தை மட்டுமே ஏற்படுத்த முயற்சி பண்ணிருக்காங்க. பாதிக்கப்பட்ட ஒருத்தன் வெகுண்டு எழறப்போ தானே அந்த கேரக்டர் மேல நம்மளுக்கு ஒரு பிடிப்பு வரும். ஆனா இதுல ஹீரோ தான் செய்ய நினைச்சதை செய்ய முடியாம அடக்குமுறைக்கு அடிபணிஞ்சு போறது தான் யதார்த்தம் காட்டினாலும் அது எந்த வகையிலும் நம்மளுக்கு ஒரு மனநிறைவை தரவே இல்லை. ஏன்னா படத்துல ஹீரோ ஆக்டிவ் ஹீரோவா இல்லாம வெறும் ரியாக்ஷன் ஹீரோவா இருக்காரு. மத்தபடி ஜெயிலுங்கிறது ஒரு குற்றவாளி திருந்தறதுக்கு உதவிகரமா இருக்கா இல்ல அவன் மேலும் பல தவறுகளை செய்யறதுக்கு உறுதுணையா இருக்கான்னு ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம மனசுல விதைக்கிற முயற்சி பண்ணிருக்கு சொர்க்கவாசல். படத்தோட 2வது பாதி அதுக்கான நியாயத்தோட சிறப்பா இருக்கிறதுனால முதல் பாதி நீங்க கொஞ்சம் பொறுத்துக்க தயார்னா இந்த படம் உங்களை ரொம்பவே கவரலாம். மத்தபடி அதீத வயலன்ஸ் இருக்கிறதுனால இது ஒரு ஏ சர்டிஃபைட் மூவி. குடும்பத்தோட படத்தை பார்க்கலாம்னு நினைக்கிறவங்க அதை மட்டும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கன்ல ஹாலுங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு படம் திரைக்கு வரப்போ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.